கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, சீர்வருவோம் சிகர்ந்துடும். இந்த நாட்களில் சபை கூடுகளாக இருந்தாலும் சரி, வேறு பல ஆவிக்குரிய கூடுகளாக இருந்தாலும் சரி, ஜெப கூடுகளாக இருந்தாலும் சரி, போதகர்கள் உபயோகிக்கிற சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது சத்தியத்தின் வெளிச்சத்தில் சில காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் வல்லமை இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது, ஆசீர்வாதம் இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் இவ்விதமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார், ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வரும். இந்த மாதிரி எல்லாமே இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவைகள் நம்மிடத்தில் ஏற்கனவே இல்லை என்ற காரியத்தை சொல்லுகிறது. ஒரு கூட்டம் பேருக்கு இது கரெக்டாக இருக்கலாம், அவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த அனுபவம் இல்லை, அதனால் இறங்கி வருகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேகர் கூட ஏதோ நம்முடைய சூழல்களில் ஆண்டவர் எங்கிருந்தோ வருகிறாரு, இறங்கி வருகிறாரு, இல்லை வானதை அனுப்புகிறாரு, அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு விசுவாச மக்கள் கூட ஆண்டவரை வாரும் வாரும் என்று அழைத்து எங்கிருந்தோ அவரை வரவழைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஒழிய தங்களோடு இருக்கிறவராக உணர முடியவில்லை. ஒவ்வொரு கடத்திலும் பாருங்கள், பிரசன்னம் இறங்கி, ஒரு பிரபலமான ஊழியக்காரர் சொல்கிறத நான் கேட்பேன், அப்பொழுது பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கும் பிரசன்னத்துக்கு இதுவரை சம்மந்தமே கிடையாது. வல்லமை இறங்கி வரப்போகிறது. அப்போ வல்லமைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. கர்த்தர் உங்களை தேடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஒரு போதகர் இப்படி போதிக்கிறார். அதிகாலையில் ஆண்டவர் உங்கள் வீட்டின் வாசலை தட்டி, மகளே நீ ஜெபிக்க மாட்டாயா, அதிகாலையில் உன்னை தேடி நீ ஜெபிப்பாய் என்று தான் வந்தேன் என்று சொல்லுகிற அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஏதோ இது யாருக்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு? எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டா என்று அவருடைய பிள்ளைகிட்ட தானே சொல்ல முடியும். ஆனால் வேத சத்தியம் என்ன? அவர் எங்கிருந்தோ காலில் கதவு தட்டிக்கிட்டு சொல்கிறாரா இனி ஜெபிக்கலையான? நம்மோட தானே இருக்கிறார் அவர். நம்முடன் இருக்கிறவரை நம்ம எங்கிருந்தோ வருகிறவராக காட்டுகிறோமே. அப்போ என்ன உண்மைன்னா, நம்மோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உண்மை உணரவே முடியலை இவர்களுக்கு, அந்த சத்தியத்தில் இல்லை. ஆனால் உண்மை என்ன? இறங்கட்டும் இறங்கட்டும் என்பதல்ல, ஏங்கட்டும். நான் ஏற்கனவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வல்லமையை பெற்றிருக்கிறேன், அந்த வல்லமை எனக்குள் இயங்கட்டும். நான் ஏற்கனவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்னை என்னோடு தான் இருக்கிறது, அந்த பிரசன்னை எனக்குள் இயங்கட்டும். ஏற்கனவே கர்த்தரை ஐக்கியம் என்னோடு இருக்கிறது, அந்த ஐக்கியம் என்னிடத்தில் இயங்கட்டும். அப்போ எனக்குள் இருக்கிற வல்லமையை, பிரசன்னத்தை ஆண்டவர் நான் உணரும்படி செய்யணும். இறங்கி வருகிறார். ஆவியானவரே இறங்கி வாரோ எப்போவுமே அவர் தூரத்தில் தான் இருக்கிறார், இறங்கித்தான் வர வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஆண்டவர் அறியாதவர்களுக்கு ரைட்டு. நீங்கள் அறிந்தவள் என்றால் இறங்கி வாரும் என்றல்ல, ஏதோ நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம அதை சொல்கிறோம் யதார்த்தமாக. ஆனால் இந்த புரிந்து கொள்ள வேணும், ஆண்டவர் இறங்கி வந்தால் உங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களை இயக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கு, அவருடைய ஆவி நமக்கு வந்திருக்கு, அவருடைய ஐக்கியம் நமக்கு வந்திருக்கு, அவருடைய பிரசன்னம் நமக்கு வந்திருக்கு. அவர் எங்கோ இருக்கிற நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து கொண்டு நம்ம இயக்குவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை இயக்குவதை உணரும்படி எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபிக்கலாம். அதுதான் உண்மையான ஜெபம்.